ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டையை வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 150 கிராம் கடலை மாவு எடுத்துருக்கேன். ஒரு கப் அளவுக்கு. காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடுறேன். மஞ்சள் தூள், இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லாக கோபுரமாக 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வேணாம். இப்போ கலந்து வச்சுருக்கிற மாவை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இன்னொரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன். 5 முட்டையை இப்போ நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ முதல்ல முட்டை எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா அடிச்சிக்கணும். எந்த அளவுக்கு நல்லா முட்டையை அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா பஃப்னு ஃப்ளஃபியாக வரும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நான் முட்டையை அடிச்சிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கோஸ் வந்து எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, பொடியாக நறுக்கிய 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து முட்டையோடு சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இது கூட முள்ளங்கி கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம். சாப்பிடும்பொழுது கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைசி வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகாத்தூள், அப்படி இல்லைனா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்கிற பச்சை மிளகாவே போதும் அப்படின்றதுனால நான் வேறு எதுவும் சேர்த்துக்கல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா காய்கறிகளையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா நுர வர மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடேறினதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. முட்டையை கடாயில் ஊற்றுற கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை வந்து காட்ட முடியல என்னால். கடாயில் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்பொழுது நல்லா உள்ளே வெந்து வரும். தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா அடியில் வந்து ரொம்ப சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். உள்ளே வந்து முட்டை வேகாமலே இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு மாற்றி மாற்றி கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேம்லேயும் கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயும் தீயை வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வெந்து முட்டையை நல்லா வெந்து தீஞ்சு போகாமல் வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நம்ம முட்டை வந்து ரொம்ப மொத்தமாக நம்ம போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து கலர் இப்படி தான் மாறி வரும். அப்போ தான் வந்து உள்ளே வந்து நல்லா வெந்திருக்கும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிற முட்டையை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ளஃபியாக நம்ம முட்டையை அடித்து செஞ்சதுனால இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக எழும்பி வந்திருக்கு. கத்தி அப்படி இல்லைனா இந்த மாதிரி பீஸா கட்டர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் வந்து 4 சைட் கார்னர்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இப்போ இந்த பீஸையும் நீங்கள் 2ஆக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மெல்லிஸாக தான் கட் பண்ணிக்க போகிறேன் கொஞ்சம். இப்போ இதை 2ஆக அப்படியே கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி தனித்தனியாக பீசஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த மாதிரி செஞ்ச உடனே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் ஸ்நாக்கை செஞ்சு கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளவே முட்டை வந்து காலி ஆகிடும் கண்டிப்பாக.
கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவில் ரெடி பண்ணியிருக்கிற முட்டையை வந்து நல்லா டிப் பண்ணி பஜ்ஜி மாதிரி எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடேறிடுச்சு. இப்போது டிப் பண்ணியிருக்கிற முட்டையை எடுத்து நான் எண்ணெயில் போட்டுக்கிறேன். நம்ம முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல. மேலே இருக்கிற கடலை மாவு மட்டும் குக் ஆனால் போதும். லைட்டாக திருப்பி கொடுத்துக்கிறேன். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இது போலவே மீதி இருக்கிற எல்லா முட்டையையும் கடலை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டையை வச்சு நம்ம நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நல்லா சூடாக டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வெறுமனே பஜ்ஜி வந்து வாழைக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சுருப்போம். அதே மாதிரி முட்டையை வச்சு வெறும் ஆம்லேட் மட்டும் செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஆம்லேட் செய்கிறதா இருந்தாலும் சரி, பஜ்ஜி செய்கிறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த ஸ்நாக் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஸ்நாக் இது. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இனி முட்டை பிடிக்கலைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா முட்டை பிடிச்சவங்க இனி இதை தான் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டேஸ்டியான சூடான சூப்பரான ஒரு ஸ்நாக் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.